ஓம் நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூன் மாத கிரக நிலைப்படி ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக பெயர்ச்சியான திருக்கணிதப்படி கால புருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவரோட உச்சம் பெற்ற பலத்தோட கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார் 2ஆம் தேதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் அதாவது வீரம், வேகம், துணிச்சல் அனைத்து முயற்சிக்கும் ஒரு செயல்திறன் நம்ம ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா செவ்வாயோட துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டிலே சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாங்க. சோ சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் குருவோடு இணையறாருங்க. புதன் பகவானும் குருவோட இணையறாங்க. சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. சோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஆசைகள், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமையும் அமைப்பு, முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தீரும் பாக்கியம் யாராருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய புதிய வேலையில யாரெல்லாம் கிடைக்கும், முக்கியமா அரசு சார்ந்த துறை, அரசு வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமா இருக்க போகுது, வெளிநாட்டுல அதாவது மாணவர்கள் ஏன்னா குரு பகவான் கல்விக்காரகர். ஸோ மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு யோகம், விசா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட அதிர்ஷ்டமே காத்துக்கிட்டு சொல்லாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், என்ன சார் 10ஆம் இடத்துல குரு பகவான் வராங்க, என்னெல்லாம் வேலை போயிடும், பதவி பறி போயிடும், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இது பண்ணி பயந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தா அதெல்லாம் பண்ணுவாரு. எந்த நிலைமையில பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் நீங்க பிறந்தப்ப உங்களோட ராசி கட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல உங்க லக்னத்துல இருந்து 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அதனோட தசை நடக்கும் போதும் புத்தி நடக்கும் போதும் அதுக்கு உண்டான பலன் அப்ப அதனோட இந்த சொல்றாங்க பாத்தீங்களா, 10ல் குரு இருந்தால் பதவி பறி போவோம், உங்களுக்கு வேலை இடத்துக்கு போயிடுவீங்க, இதெல்லாம் நடக்கும்ன்றதெல்லாம் இது அந்த டைம்ல அது நடக்கும். இந்த கோச்சாரப்படி குரு பகவான் பெயர்ச்சி அடையும் போது அதுக்கு பலன்களே வேறங்க. ஏன்னா இது ராசி அடிப்படையில வருது. ஏன்னா 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறது எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா உங்க லக்னம், அப்புறம் ராசி, இதோட அவர் எத்தனாவது இடம் அதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. அவருக்கு வீடு கொடுத்தவர், அவருக்கு நட்சத்திரம் யார் கொடுத்தாங்க, அந்த அடிப்படையில தான் அதோட பலனை நம்ம கணிக்க முடியும். ஸோ கோச்சார அடிப்படையில் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 100% ராசிநாதன், அதாவது உங்க ராசிமே துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஸோ இந்த பாதிப்புலாம் இருக்காது. அதனால நீங்க அதை பத்தி நீங்க எதுவும் பயப்பட வேணாம். ஸோ 10ல் குரு பகவான் உச்சம் பெற்று பலம் பொருந்து இருக்கும் இந்த ஜூன் மாதம் உங்க வளர்ச்சியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. லாபாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த 15ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானமான பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ இவங்களோட கிரக அமைப்பில் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன் சுக்கிரனும் புதனும் குருவோட இணைய போறாங்க இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இதன் அடிப்படையில் இந்த மாதம் நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாதையை மாற்றக்கூடிய மாதமாக இருக்க போகுது. முக்கியமா உங்களுக்கு தொழில் வேலையில மாற்றம் கண்டிப்பா உண்டாகும். என்னங்க முன்னாடி ஏதோ இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ மாற்றம் உண்டாங்கன்னா நீங்க எதிர்பார்த்த வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் கண்கூடா நீங்களே பார்ப்பீங்க. அதாவது பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில்ல இருந்து வந்த தடை, சங்கடங்கள், சச்சரவுகள்லாம் நீங்கும். நீங்க எதிர்பார்த்த முதலீடுகள் உங்களை தேடி வரும். அதாவது நீங்க ஒரு 3 மாசமாவோ 6 மாசமோ இதுக்கான முயற்சிகள்லாம் நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு தொழில் ஒரு முக்கியமான அதாவது உயர் மனிதர்கிட்ட இல்ல உங்களுக்கு உயர் அதிகாரிகிட்டயோ உங்களோட ஹெல்ப்லாம் கேட்டிருப்பீங்க. எனக்கு சாதகமா இந்த மாதிரி என்னோட பிளான்லாம் இருக்குங்க, என்னோட திட்டம் இருக்கு, இது மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா, இல்ல உங்களோட 2 சப்போர்ட் இருக்கு. அதாவது மணி ரிலேட்டட் காசு விஷயமாக சப்போர்ட் பண்றதும் போது, மாரல் சப்போர்ட் நான் உங்களுக்கு இருக்கிறேன் கூட, நீங்க மறுபடியும் பண்ணுங்க, மற்ற சப்போர்ட்ஸ் எல்லாம் அசட்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நீங்க கேட்டிருந்தீங்களா?
இந்த மாதம் அதுக்கு உண்டான சாதகமான அமைப்புகள் இருக்கும். முக்கியமா தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் சச்சரவுகள் நீங்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். முக்கியமா புதிய முதலீடுகள்லாம் நீங்க பண்ணுவீங்க. அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் அமோகமாக இருக்க போகுதுங்க. அதனால 9ஆம் இடத்தில் உங்களுக்கு லாபாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மாற்றமடைகிறார். சோ உங்களை லாபத்தை பெருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கும். புதிய புதிய சந்தர்ப்பங்கள், அதாவது பெரிய மனிதர்களின் ஆதாயம் தொடர்பு மூலயமா உங்களுக்கு புதிய புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். அரசாங்கத்து தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு கான்ட்ராக்ட், அதாவது சில பேர் அரசாங்கம் சார்ந்த ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் புதிய முன்னேற்றங்கள், கான்ட்ராக்ட் வாய்ப்புகள்லாம் கிடைக்க பெறுவீர்கள். சூரிய பகவான் உங்களுக்கு 11க்கு அதிபதி, லாபாதிபதி. அவர் 9ஆம் இடத்தில் பயிற்சி அடையும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டதே சொல்லாங்க. புதிய வாய்ப்புகள், புதிய புதிய அதாவது என்னன்னா, நீ ஏற்கனவே பண்ணி வச்ச இந்த முதலீடுகள்லாம் அது முதிர்ச்சி பெற்று உங்களுக்கு அதன் மூலயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டெபாசிட்ஸ் மூலயமா நீங்க இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமா ஆதாயம் உண்டாக்குறது. அதே மாதிரி அப்பா வழியான சொத்துக்கள் ஆதரவுகள் கிடைக்கப்பெறுங்கள். அதாவது அப்பாவின் மூலமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதும் ஒரு ஆதரவு கிடைக்கிறதும், அவரோட கான்டாக்ட் மூலமா உங்களுக்கு ஒரு வேலையோ இல்ல உங்களுக்கு ஒரு தொழில் அமைத்து கொடுக்கிற அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு 3க்கு அதிபதி குரு பகவான். ஸோ குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடும். குழந்தைகளின் நலனுக்காக நீங்க முயற்சி பண்ணுவீங்க. குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6க்கு அதிபதி குரு பகவான். ஸோ அவரும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் சார்ந்த எதிரிகள், மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். இவர்களால் உங்களுக்கு கூட இருந்து மறைமுகமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்த உங்களோட தொழில் சார்ந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்த, அதாவது மருத்துவ செலவுகள், அதாவது சில உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் இந்த இடத்துல இருந்து அவர் 2ஆம் பார்வை உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் சுப செலவுகள் மகிழ்ச்சியான நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். வேலையில இருந்து வந்த, அதாவது தொழில் பண்ற இடத்துலயும் வேலை பண்ற இடத்துலயும் இருந்து வந்த மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுதுங்க. ஸோ துலாம் ராசி எப்பயுமே அந்த நேர்மை, நியாயம், எப்பயுமே அந்த உண்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு கொண்ட நீங்க. ஆனா உங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாவே நீங்க பேசுறதுனாலே உங்களுக்கு பின்னாடி சில பேர் இந்த மாதிரி எதிரிகள் உருவாகிறதுக்கான வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களை எல்லாருமே நீங்க வீழ்த்தி வெற்றி நமது பாதை என்று போகக்கூடிய அமைப்பு கொண்டவர் துலா ராசிகள். நியாயம், நேர்மை என்று இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். முக்கியமா தொழிலில் இருந்து வந்த, வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள் நீங்கும். புதிய மனிதர்கள் தொடர்புகள் மூலமாகவும், புதிய குருமார்கள், அதாவது உங்களுக்கு ஒரு மென்டார் சொல்லக்கூடிய ஒரு லீடர், உங்கள் தொழிலில் உங்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி உங்கள் தொழில் வளர்ச்சியை அதிகப்படியாக லாபமாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா தொழில் நிமித்தமா இருந்து வந்த யாராருக்கிட்டலாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க, எது மூலியமா டிஸ்கஸ் பண்ணீங்களா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அனாவசியமா நிறைய பேர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்றதை நிவர்த்தி பண்ணாலே உங்களுக்கு இந்த எதிரிகள் உருவாகிறது நிமித்துவாங்க. அதாவது உங்களுக்கு அது அமையுமா, முடியுமா, முடியாதன்னு தெரியாமே சில பேர்கிட்ட அது முடிஞ்சிடும்ன்ற பேர் சில பேர்கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில ஒரு நட்பு ரீதியாக நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காம ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவாங்க. அதனால நடக்குதோ நடக்கலையோ அது உங்களுக்குள்ளே வச்சுங்க. எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு அது வரதான் போகுது. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டியது யாராலும் தடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு வர வேண்டியது வரதான் போகுது. உங்களுக்கு நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், தொழில் வளம் மேம்படுறது எல்லாமே நடக்கதான் போகுது. அதை கொஞ்சம் பெருமையா நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன்றது வராம அது வந்துடும்ன்ற மாதிரி ஒரு பெரிய மனக்கணக்கெல்லாம் போடாம இருந்தாலே உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை நீங்க தக்க வச்சுக்கலாம். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இது வந்துடும் அது வந்துடும் சொல்லி உங்க நண்பர்களிடத்துல இல்ல உங்க மனைவி சார்ந்த இடத்துல உங்க சமூகத்துல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான தெரிஞ்சவங்க தானே இந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான அமையாதுங்க, பாதகமா தான் அமையும். அதனால எந்த நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உங்களுக்குள்ளே வச்சுங்க. உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து சுப காரியங்களும், சுப நிகழ்ச்சிகளும், தொழிலும், வேலையும் வரதான் போகுது. தேவையில்லாம எஸ்டாப்ளிஷ்
பண்ணி நான் இதுல உயர்ந்துட்டேன், தான் இதுவாயிடுவேன், பெருசாயிடுவேன் நம்ம எதுவுமே பேச வேணாம். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அந்த வாய்ப்புகளை நம்ம அறிவு சார்ந்த விஷயத்திலையும் மற்ற உதவி புரிய விஷயத்திலையும் நம்ம அதை வந்து எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு நல்ல பலன்களும் நல்ல வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா வேலை தொழில இருந்து வந்த சங்கடங்கள் சச்சரவுகள் நீங்கும், கடன் பிரச்சனை தீரும். 6க்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கனால வேலை சார்ந்த தொழில் சார்ந்த கடன் எல்லாம் உங்களுக்கு இப்போ விலக போகுது. புதிய கடன் புதிய தொழிலுக்காக கடன் வாங்குற அமைப்பெல்லாம் கொடுப்பீங்க. இதன் மூலயமா இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் போது துலாம் ராசிக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம் சிக்கல்கள் குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்தது. தொழில் சரியா ஒன்றும் போக மாட்டேது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனா அதுக்கு அன்றான லாபம் வரலையே புலம்பிக் கொண்டிருந்த துலாம் ராசிகளுக்கு ஜூன் மாதத்துல இருந்து ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. 10ல் குரு தொழில் சாணத்தில் குரு தொழிலை வந்து வளப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துருவாரு. வெளிநாட்டு யோகம், ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி அதாவது தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள், நீண்ட தூர அதாவது பழைய நண்பர்களிடத்திலிருந்து ஆதரவு எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஸோ துலாம் ராசி நேயர்களே இந்த ஜூன் மாதம் தொழில் வளம் மிக்க பெற்று அதை சார்ந்த உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமும் அதிக பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ தொழில் சார்ந்த முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ வேழக்கிழமை வந்து அதாவது தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதிர்ஷ்டமான எண் வந்து பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்டமான நிறம் வந்து வெள்ளை. வெள்ளிக்கிழமை வந்து மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த மகாலட்சுமி யோகத்தோட உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.